தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தாயனூரில் உலக தண்ணீர் தின விழா கொண்டாட்டம். கோவை மாவட்டம் காரமடை வட்டம் தாயனூரில் உலக தண்ணீர் தினத்தையொட்டி கூடு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் கோவை ஐடிசி நிறுவனமும் இணைந்து தண்ணீர் தின திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயிகளுக்கான வேளாண் பொருட்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நிறுவனங்களின் அதிநவீன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் விதைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் உட்பட விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இடம்பெற்றிருந்தன. விழாவில் விவசாய குழுக்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் சர்வதேச தண்ணீர் தின விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தண்ணீர் சம்பந்தமான ஓவிய போட்டிகள் நடைபெற்றன. அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு கூடு தன்னார்வ தொண்டு நிறுவன செயலாளர் கதிரேசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வேளாண் கண்காட்சியினை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்த பல்வேறு விளக்கங்கள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கோவை ஐடிசி பிஎஸ்பிடி தலைவர் முரளி, ஐடிசி பிஎஸ்பிடி நிர்வாக தலைவர் மகிந்தர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஐடிசி ஒளிமயமான எதிர்கால திட்ட மேலாளர் மணிஷ்குமார், மேட்டுப்பாளையம் வேளாண் உதவி இயக்குநர் பாக்கியலட்சுமி, KVK வேளாண் விஞ்ஞானி சுரேஷ்குமார், காரமடை உதவி செயற்பொறியாளர் நிவேதா, கூடு தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகி யுவராஜ், கெமாரம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி நிர்மலா, துணைத் தலைவர் ரங்கராஜ் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸோ இந்த வாட்டர் மேலா ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் ஐடிசி சுனரேக்கல் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் மேலா வாட்டர் கன்சர்வேஷன் எப்படி பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு விவசாயிக்கு வாட்டர் மட்டும் இல்லை, தண்ணீரோட உரங்கள், எக்யூப்மெண்ட்டு எல்லாமே தேவைப்படும். அதுக்காக இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்து கூட செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி டிஎன்ஏயோடு சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும், நிறையா ட்ரைப்ஸ்க்கு நிறையா வேலை கொடுத்து அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தெலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஐடிசி என்றைக்குமே இந்த லோக்கல் சொசைட்டிக்கு துணையாக இருந்திருக்கு. த்ரூ CSR நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கண்டினியூ பண்ணிவிட்டு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம் இந்த சொசைட்டியில். ஐடிசியோட ஆக்டிவிட்டிஸ் ஐடிசி இந்த இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கிற பேப்பர் போட்ஸ் தயாரிக்கிறோம் நாங்கள் ஃபார் பேக்கேஜிங் பர்பஸ்க்கு. இங்கே இருக்கிற பேக்கேஜ் அந்த தயார் பண்ணுற தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா த்ரூ CSR எங்களோட ப்ராஃபிட்டில் இவ்வளோ லிமிட் இருக்குது. அந்த இதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ லோக்கல் கம்யூனிட்டிக்கு அரௌண்ட் நியர்பை சொசைட்டியில் என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறோம், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். எஸ், இந்த ஏரியா சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க த்ரூ ஐடிசி MSK. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இட் வாஸ் ஈவன் அப்ரிஷியேட்டட் அட் கலெக்டர் லெவல். செகண்டு, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்ஸ்டியூஷன்லேயும் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி பண்ணிட்டு வரோம். அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் கூட நிறையா கொண்டு வரோம். இருக்கிறதெல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து யூத்துக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களும் முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் வழிவகுத்துருக்கோம். இயர் ஆன் இயர் நாங்கள் வாட்டர் கன்சர்வேஷன் கம்மிட்டு தான் இருக்கோம். அதில் எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. எங்களுக்கு கொடுத்த லிமிட்டேஷனில் கிட்டத்தட்ட 1/3 தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் கலெக்டரோட டைரக்ஷன் பிரகாரம் கூட எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு லோக்கல் சொசைட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் இந்த பில்லூர் டேமில் ஓவரால் அழகாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு வராங்க. அந்த இனிஷியேட்டிவ்னால ஓவரால் இந்த சம்மர் பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி 2-3 ஷவர்ஸ் பார்த்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் கூட நிறையா ஷவர்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த சம்மர் ரொம்ப கஷ்டத்துக்கு கொண்டு வராத லாஸ்ட் இயர் மாதிரி நல்லபடியாக போகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.